வருஷத்துல 12 மாதங்கள் இருந்தாலும் ஏன் சித்திரை ஒண்ண தமிழ் வருட பிறப்பா கொண்டாடுறோம்னு தெரியுமா? சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிக்கிறதா மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிப்பாரு. இப்படியே 12 ராசியையும் 12 மாசத்துல சஞ்சரிச்சுட்டு மீண்டும் முதல் ராசியான மேச ராசிக்கு சித்திரை 1ஆம் தேதி சஞ்சரிப்பாரு. அதனாலதான் சித்திரை 1 தமிழ் மாத பிறப்பா கொண்டாடுறோம். நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பாத்துக்கங்களேன். இங்கிலீஷ் நியூ இயர்னா எல்லாரும் பார்ட்டி பப்பு ஹோட்டல்னு சொல்லிட்டு நியூ இயரை கொண்டாடுவாங்க. ஆனா நம்மளோட தமிழ் வருட பிறப்புனா அன்னைக்கு காலையிலே மங்களகரமா பொருட்களை சித்திரை கனி காணுதல்னு பார்த்துட்டு அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். இதுதான் நம்மளோட அழகான தமிழ் கலாச்சாரம். தமிழ் வருட பிறப்பு கொண்டாடுறதுக்கு முன்னாடி அதை ஏன் சித்திரை 1ல கொண்டாடுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுங்க. இதை மத்தவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பே சிவம். வருஷத்துல 12 மாதங்கள் இருந்தாலும் ஏன் சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பா கொண்டாடுறோம்னு தெரியுமா? சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிக்கிறதா மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிப்பாரு. இப்படியே 12 ராசியையும் 12 மாசத்துல சஞ்சரிச்சுட்டு மீண்டும் முதல் ராசியான மேச ராசிக்கு சித்திரை 1ஆம் தேதி சஞ்சரிப்பாரு. அதனாலதான் சித்திரை 1 தமிழ் மாத பிறப்பா கொண்டாடுறோம். நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பாத்துக்கங்களேன். இங்கிலீஷ் நியூ இயர்னா எல்லாரும் பார்ட்டி பப்பு ஹோட்டல்னு சொல்லிட்டு நியூ இயரை கொண்டாடுவாங்க. ஆனா நம்மளோட தமிழ் வருட பிறப்புனா அன்னைக்கு காலையிலே மங்களகரமா பொருட்களை சித்திரை கனி காணுதல்னு பார்த்துட்டு அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். இதுதான் நம்மளோட அழகான தமிழ் கலாச்சாரம். தமிழ் வருட பிறப்பு கொண்டாடுறதுக்கு முன்னாடி அதை ஏன் சித்திரை 1ல கொண்டாடுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுங்க. இதை மத்தவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பே சிவம்.